அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பிரஸ் மீடியா ஆட்கள், பிறகு இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். சமீப காலத்தில் இந்த 2-3 வருஷம் பயணத்தை பற்றி நான் சொல்ல முயற்சி பண்ணும்போது ப்ரமோஷனில் என்னால் அதை எந்த இடத்துலையும் சரியாக பதிவு பண்ண முடியல. ஏன்னா அதுக்கான காலமும் நேரமும் ஒரு பெரிய வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துட்டு இந்த மேடையில் அவங்க முன்னாடி நான் நிற்கிறேன். அதுக்காக நான் மாரி சார்ட்டையும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இது ஒரு சினிமா, இதுக்கான இப்படி ஒரு விழா நடக்கும்ன்றதே என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பேசுவேன், சாரி. இருந்தாலுமே இந்த பயணத்தில் எனக்கு நிறைய பேர் உதவியாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நான் பேசியே ஆகணும். இது ஒரு சினிமாவாக மாறுறதுக்கு முன்னாடி இது ஒரு சினிமாவாக மாறுறதுக்கு முன்னாடி என் ஜேர்னியில் நிறைய பேர் எனக்கு உதவியாக இருந்தாங்க. ஸோ முதல்ல நான் அவங்கள்ட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸ்டார்டிங்கில் ஜெயராஜ் சார், கணேசன் சார் அறிமுகப்படுத்தின கோச். எனக்கு ஃபஸ்ட்டு கபடி அவர் தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் சென்னையில். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு ப்ராக்டிஸு நான் மகான் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரம் நடந்தது. அப்போது கணேசன் சார் கூட்டின்னு வந்த பாலா, செல்லா, ஆண்டி பிளேயர்ஸாக இருந்து அதுக்கப்புறம் என் தம்பிகளாகவும் என் நண்பர்களாகவும் மாறினாங்க. அவங்களோட நான் இன்னும் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன். எல்லாருக்கும் இந்த கபடியில் ஒரு பங்கு இருக்குது. ஆனால் முக்கியமாக பாலாக்கும் ஆண்டிக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. பிறகு அதுக்கப்புறம் சாய் இன்ஸ்டிடியூட், நேரு ஸ்டேடியம் சாய் இன்ஸ்டிடியூட்டில் நான் கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணியிருந்தேன். அங்கே மாசானமுத்து அவர்கள், அவர் ஒரு சம பிளேயர். அவர் எனக்கு கபடி நிறைய சொல்லி கொடுத்தாரு அந்த ஸ்டேஜில். அப்போ சாயில் இருக்கிற பசங்க வாண்டம், விஜய், ஏழுமலை, அபிஷேக், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் முக்கியமாக இவங்களோட நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் ஒரு கேம்ப் நடத்தின கணேசன் சாருக்கு ரொம்ப நன்றி. உங்களை பற்றி நிறைய பேச வேண்டியதாக இருக்குது சார், ஆனால் நான் லிஸ்ட்டில் சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே ஒரு 200 பிளேயர்ஸ் கிட்ட மேலே இருந்தாங்க, 200 பசங்கள்கிட்ட மேலே இருந்தாங்க. அங்கே ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார் சார், அவர் பேர் என்ன தெரில, மீசை இருக்கும் ஆனால் முடி இருக்காது. அங்கே ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு இன்ஜுரி, ஒரு டோவில் ஒரு இன்ஜுரி நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் அவருக்கும் எனக்குள்ளே நடந்தது சார். அது அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு சித்தா வைத்தியர்கிட்ட நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தினீங்க. அவரோட பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இருந்தாலுமே என் வழிகளை புரிஞ்சு, அந்த எஃபர்ட்டை புரிஞ்சு எனக்கு ஒரு போயமெல்லாம் எழுதி கொடுத்தாரு ஒரு நாள். அவர் சினிமா பார்க்கவே மாட்டார், ஆனால் தியேட்டருக்கு போனதே இல்லை அவர். ஆனால் இந்த படம் அவர் பார்ப்பாருன்னு சொன்னார். ஸோ அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நம்ம மனத்தி அகாடமியிலேருந்து சசி, முத்துராம, ஆதி பகலவான், ஆதி கிரிஷ், சுண்டு, சந்தோஷ், இந்த பயல்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவங்களோட நான் வெறும் கபடி விளையாடாமல் நிறைய ஃபன் பண்ணி, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மிக முக்கியமான அனுபவமாக இருந்துச்சு அந்த பசங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் கண்ணனண்ண, ஜெகண்ண, வேல்மயிலண்ண, காலப்பெருமாள்ண்ண, அப்புறம் நம்ம வேர்ல்ட் ஃபேமஸ் முருகண்ண, இவங்க இவங்க அங்கே இல்லைன்னா என்னால் அந்த டைமை அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியுமான்னு தெரியாது. அவங்களோட
வேல்மயிலண்ணா, நான் உங்கள் பேர் சொன்னேன்ல. எஸ். ஒவ்வொரு வாட்டியும் நான் வீட்டுக்கு போக எனக்கு ஒரு 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 நாள் 2 நாள் மாறி சார் வீட்டுக்கு போக பர்மிஷன் கொடுப்பாரு. அப்போது இந்த அண்ணன் வீட்டெல்லாம் ஒரு மொத்தம் வாங்கி கட்டி பிடிச்சி திருப்பி ஒரு நாள்லேயே நான் 2 நாள்லேயே வந்துடுவேன் திருநெல்வேலிக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் சாரி, எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சுரேஷ், ராகுல், கிச்சா, முத்துவேல், அப்புறம் சியான் முத்து, இந்த அண்ணங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட சென்னையில் இருக்கிற ஃபிசியோ வித்யாசாகரும் அவருடைய அசிஸ்டண்ட் தீனாவும் சரணுக்கும் ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் பிரபஞ்சன் அங்கே இருக்காரா தெரில. பிரபஞ்சன் வந்து அந்த லாஸ்ட் ப்ராக்டிஸ் 3வது ஷெட்யூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று போச்சு. அது பிரபஞ்சன் அண்ணன் என்னை நிறைய ஹெல்ப் பண்ணார். வெறும் ஒரு கபடி பிளேயராக என்னை ஹெல்ப் பண்ணாமல் ஒரு அண்ணனாகவும் மாறி அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ஸோ அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில். அரவிந்த் என்னோட ட்ரெயினர். இந்த ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று முயற்சி பண்ணேன், அதில் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார். ஓகே, கணேசன் சார், மனத்தை கணேசன். சார், உங்கள் கதையை நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது இதை நான் எப்படி பண்ண போகிறேன்றது எனக்கு தெரியல. இருந்தாலுமே நீங்கள் என் கோச்சாக இருந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப க்ளோஸ் ஆனோம், உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நீங்கள் அந்த சொன்ன அது ஒன்றும் செய்யாதுன்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கள்ல, அது இன்னுமே என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு சார். ஐ லவ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. எனக்கு இது ரொம்ப சரியில்லான ஒரு மூமெண்ட். இயர்ஸ் பேக் நான் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போய் அங்கே வெளியே காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் ரஞ்சித் சார் கால் பண்ணி அந்த டைமில் பரியலும் பெருமாள் அந்த சினிமாவுக்காக நீங்கள் கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மரி சார் கிட்ட அந்த டைமில் நான் பேசினேன். அண்ட் I was so unlucky that my days didn't work out, and அதை பற்றி யோசிச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கூப்பிடுவோன்னு நான் நினைக்கவே இல்லை. பட் அப்போலேருந்து பரியலும் பெருமாள்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச படம். மஸ்ட் ஹவ் வாட்ச்ட் லைக் 13 to 20 times. அதனால இல்லை, உங்கள் ஃபிலிம்லேருந்து எந்த அவுட்புட் வந்தாலும், ஒரு போஸ்டர் ஆனாலும், ஒரு மியூசிக் வீடியோ ஆனாலும், டீசர் ஆனாலும், நான் அதுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் போஸ்டர்லாம் போடல. லைக் 5 o'clock ரிலீஸ்னா அந்த 5 o'clock நான் வெயிட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஆகிட்டேன் நான். அண்ட் மறுபடியும் எனக்கு இந்த பைசன்ஸுக்காக ஒரு கால் வந்த போது சத்தியமா நான் லைக் இட் இஸ் சம்திங் தட் ஐ டிடன்ட் திங்க் வாஸ் ரியல். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக என்னை அங்கே கூப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்கு. லைக் பிரேமம் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அனுபவமாக இருக்கு. அங்கே லொக்கேஷனில் என்ன நடக்குது எதுவும் தெரியாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சினிமானா என்ன கியூரியாசிட்டியோட இருந்த ஒரு அனுபவமாக அன்னைக்கு அந்த ஃபோட்டோ ஷூட்டில் அவ்வளோ கேப்க்கு அப்புறம் ஒரு 8-9 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அந்த சேம் ஃபீலிங் வந்துருச்சு. லைக் தட் இஸ் வென் பிரேமம் பண்ணும்போது தான் லைக் சினிமா இல்லாமல் அது ஒரு மேஜிக்ன்ற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த மேஜிக் மறுபடியும் எனக்கு ஃபீல் ஆகிறதுக்கு இட் டுக் a Bison to come, and I think it's destiny that brought me to Bison. And thank you so much sir. உங்களோட honest filmmaking is something that I really love. நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும், நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வரிகளும், லைக் கேப்சர் பண்ணுற ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் லைக் இட் கான்ஸ்டன்ட்லி ஹேஸ் இன்ஸ்பயர்ட் மீ. அண்ட் பைசனுக்கு முன்னாடி அனுப்பமாக வேறு, பைசனுக்கு அப்புறம் அனுப்பமாக வேறு. நீங்கள் ஒரு ஆக்டராக எனக்கு ஆக்டிங்கை பற்றி, சினிமா பற்றி
ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் டீச்சிங் மீ அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் பேஷண்ட் வித் மீ. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது உங்களுக்கு, அதுக்கப்புறம் கஷ்டம் தான், ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ரொம்ப கஷ்டம். பட் தேங்க்ஸ் டு பீங் பேஷண்ட் வித் மீ. And I'm really, really privileged to be a part of a film like Bison, a small part of a wonderful film like Bison. And thanks to my entire team, all the ADs, Aditi, Manan, Sharanya, you guys have been like really strong and supportive. And I got privileged to work with Pasupati sir. I'm a huge fan of you sir, Amir sir, Lal sir கூட இந்த படத்துல எனக்கு சான்ஸ் கிடைக்கல, ஆனா வேற படத்துல we work together. But it's always beautiful to work with experienced legends like you all. So like உங்க கூட ஆக்ட் பண்ணும்போது உங்களை பார்த்து உங்க டெடிகேஷனும் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பார்த்து we feel like putting more work into it. So it's wonderful working with you all. And Rajisha லொக்கேஷன்ல காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நானும் ரஜிஷாவும் பாவம் ப்ரொடக்ஷன் கிவ் அஸ் 2 vanities, but we were always in one vanity, இல்லைனா we would be roaming around. And credit goes to Mari sir for the bonding we have right now and for introducing such a world to us. And to the entire team of Bison, Ayil sir and all the ADs and Rajisha சொன்ன மாதிரி அந்த ஊர் என்ன, அந்த ஊருக்காரங்க அவங்களோட லவ் ஃபீலிங், பிரிக் மேக்கிங்ல இருந்து அங்கே வயலில் ஒர்க் பண்ணுறது இருந்து எல்லாமே அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் நிஜமா. அண்ட் இப்போ நான் பண்ணுற எல்லா படத்துலையும் நான் அதை வச்சு கம்பேர் பண்ண ட்ரை பண்ணுறது ட்ரபிள் தான். ஸோ தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம் ஆஃப் பைசன் அண்ட் ஃபைனலி த்ரூ I'm really, really, really happy that you got to be the Bison. And for all the passion, hard work, dedication, I wish you all the best. And yeah, that's it. Thank you so much. Thank you very, very much to the entire team. Really sorry. I had a speech prepared. இங்கே வரும்போது அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சி வந்தேன். கடலி அதை பார்த்த உடனே ஏதோ நம்ம கர்ணனுக்காக மாரி சார் என்னை கூப்பிட்டு போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பரியேறும் பெருமாள் பார்த்து நான் பெரிய ஒரு ஃபேன். அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் தமிழ் எதுவும் பண்ணாமல் அவர் என்னை ட்ரஸ்ட் பண்ணி அதை கூப்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் 2 படம் பண்ணிட்டாங்க. நான் அப்பவும் கேட்டேன், சார் ஏன் என்னை கூப்பிடல சார்? அப்போ அவர் சொன்னேன், இந்த கேரக்டர் உனக்காக செட் ஆகாது. ஓகே, பிகாஸ் ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணி அந்த கெமிஸ்ட்ரி வரும்போது யூ ரியலி வாண்ட் டு கீப் ஒர்க்கிங். அப்போது திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கேட்டேன், ரஜிஷா நான் ஒரு படம் பண்ண போகிறேன். ஓகே சார். அப்போ எனக்கு தெரியும் இதுக்காக தான் கூப்பிட்டாங்க. அப்போ இட்ஸ் ஓகே சார். ஆனால் ஹி வாஸ் டவுட்ஃபுல் நான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு டோன். அப்போ எனக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. அப்போ எனக்கு சொன்னேன், ரஜிஷா அக்கா ரோல் தான் நீ பண்ணுவேன். நான் சொன்னேன், சார் என்ன சார் அக்கா தங்கச்சி அம்மா ஐ டோன்ட் கேர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒர்க் வித் யூ. அண்ட் நான் எனக்கு கமிட் பண்ணி ஒர்க் ஷாப் பண்ணும்போது கூட எனக்கு இந்த கதை என்னன்னு தெரியல, இந்த கதாபாத்திரம் என்னன்னு தெரியல. பிகாஸ் இட்ஸ் பிளைண்ட் ட்ரஸ்ட். அண்ட் என் கரியரில் இப்போ வரைக்கும் 30 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ ட்ரஸ்ட் வேற ஒரு டைரக்டர் கூட வரல. இது எல்லாமே இந்த எலினால. சாரி, ஐ ஸ்பீக் வெல். நான் நல்லா பேசுவேன். இப்படி இல்லை, நான் இது இமோஷனால. ஒரு நாள் நம்ம பைசனுக்காக ஷூட் பண்ணும்போது கர்ணனுக்காக நான் கொஞ்சம் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன். சரியா, பைசன்ல சடனாக ஒரு சீன் சார் பிளான் பண்ணிட்டு, சாரோட ஃபில்ம் மேக்கிங்கே அப்படிதான் ரொம்ப சடனாக திடீர்னு தான் ஐடியாஸ் வருவாங்க. அப்போ சார் சொன்னேன், இப்போது தண்ணிக்குள்ளே குதிக்கணும், உனக்கு ஸ்விம்மிங் தெரியல. அப்போ ஐயோ 4 வருஷம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் மறந்துட்டேன், ஆனால் எனக்கு பண்ணணும். ஓகே சார், சார் சார் ஆமாம் சார் எனக்கு தெரியும். அனுப்பமாக குதிச்சுட்டேன், நானும் குதிச்சுட்டேன், ஆனால் நான் மறந்துட்டேன் ஸ்விம்மிங்.
என் கால் இந்த ஸ்கர்ட் உடச்சு நான் தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கேன். நான் நிஜமா சொல்றேன், நான் யோசிச்சேன் இறந்து போற டைம் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த ஒரு 5 செகண்ட் ப்ராபப்ளி, ஆனால் 5 செகண்ட்குள்ள அந்த ஃப்ளாஷ் வந்துட்டே இருக்கு. அண்ட் திடீர்னு யாரெல்லாமே என்னை காப்பாற்றிட்டு நான் வெளியே வந்த உடனே நான் திரும்பி பார்க்கும்போது கூலிங் கிளாஸ் போட்டு ஒருத்தர் தண்ணியில் இருக்காங்க. என் டைரக்டர் மாதிரி சார் கூலிங் கிளாஸு ஷூஸு சாக்ஸ் எதுவும் கழட்டாம அவர் குதிச்சுட்டாங்க. ஆல்ரெடி இருந்துச்சு சேஃப்டிக்காக 5 பேர், அனுப்பமா இருந்துச்சு, நிறைய பேர் இருந்துச்சு. ஆனால் எனக்காக சார் I don't know, there are instances like that that truly makes me really love him as a person also. And coming back to Bison, பைசனை பற்றி தான் பேசணும். பைசன் என் லைஃப்பில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபில்ம். அண்ட் நான் இந்த படத்தில் நடித்தனால நான் சொல்ல மாட்டேன், அதனால நான் சொல்லலை. பட் திஸ் இஸ் கோயிங் டு பி an epic film. It's much more than a sports drama. ஸ்போர்ட்ஸ் இருக்கு, கபடி இருக்கு, சோஷியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் நீங்க பார்த்த மாரி செல்வராஜோட 4 படத்துல இல்லாம ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இந்த படத்துல இருக்கு. திஸ் ஐ எம் வெரி ஷுர் அபவுட். அண்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்ப ஐ காட் டு ஒர்க் வித் சச் கிரேட் க்ரூ. எழில் சார், நிவாஸ், என்னுடைய ஏடிஸ், சரண்யா, அரவிந்தனா, எல்லாருமே நம்ம ஊர் மக்கள் நம்ம கூட. எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாம எனக்கு இவ்வளோ தமிழ் கட்டி கொடுத்தது என் திருநெல்வேலியில் இருக்கிற ஊர் மக்கள். கர்னல்ல இருந்து பைசன் வரைக்கும் யுவர் ஃபேமிலி. எனக்கு என்ன சொல்றது, நாங்கள் மலையாளி, என்னோட ஊரு நான் கேரளா, ஆனால் கூட எனக்கு என்னோட ஒரு ஹாஃப் சோல் அங்கேயே திருநெல்வேலி தான் நான் வச்சுட்டு வந்திருக்காங்க. நான் ஒரு தமிழ் பொண்ணை மாறிட்டாங்க, நான் சவுத் தமிழ் பொண்ணை மாறிட்டாங்க. ஸோ ஊர் மக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எவ்ரி திங் யூ ஹவ் டாட் மீ. அண்ட் ஆர் பிரில்லியன்ட் ப்ரொடியூசர்ஸ், ரஞ்சித் சார், ஐம் சச் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூ. அண்ட் அதித்தி, நீங்கள் கொடுத்த ஒரு சப்போர்ட் ஃபார் திஸ் ஃபில்ம், மனின், எவ்ரிபடி ஃப்ரம் Neelam Studios, the kind of effort that has gone into, and the kind of backbone and support you've given to Mari sir to execute avaroda creativity, avaroda vision execute பண்றதுக்கு நீங்க கொடுத்த ஒரு support. It is, I mean, I can't, and applause entertainment, Samir sir, thank you so much for believing in our film. It truly means a lot to us. Coming back to Lal sir, Amir sir, எல்லாருமே I'm such a huge fan of. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணிட்டேன் ஜூன். அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் ஐ ஹேட் திஸ், அதுதான் எனக்கு முதல்ல லைஃப்ல ஒரு ஃபீலிங். அந்த படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்டோட அதே ரிலேஷன்ஷிப், தட் இஸ் ஜோஜு சார். அண்ட் ஜூன் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ கால் ஜோஜு சார் அண்ட் ஐ செட், அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதே ஃபீலிங் அந்த படத்துக்கு அப்புறம் இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு. பசுபதி சார் எங்க அப்பா மாதிரி ஆயிட்டாங்க சார். நீங்க அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மேக்ரோன்ஸ்ல இருந்து இந்த கேர் நீங்க எனக்கு கொடுத்துருக்கிற கேர், உங்ககிட்ட நான் the lessons I've learned as an artist I've grown, sir. Thank you so much for the support. To my Anupama, என்ன சொல்றது, இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவங்க, சவுத் இந்தியன் சூப்பர் ஸ்டார் அனுபமா, தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லாம் பண்றாங்க. எனக்கு தெரியல எப்படின்னு. மாரி சார் எல்லா இன்டர்வியூலும் என்ன வச்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன், ஐயோ இவ்வளோ ப்ரமோஷன் ஆன அவ தான் ஹீரோயின். ஒரு செகண்ட் கூட அந்த பொண்ணுக்கு ஒரு ஈகோ வரலப்பா. that's a big quality, guys. You have to clap for it. That's the biggest quality. நம்ம 2 பேரும் இந்த படத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் படம் முடிச்சு அப்படியே ஆயிட்டாங்க. We have become best friends. Anupam, you're such a wonderful co-star to work with, and I'll completely cherish what we had. And coming back to Dhruv Vikram இருந்து Dhruv மாறிட்டாய் நீ. A star is born. I'm truly telling you, இந்த படத்துக்காக இந்த பையன் பண்ணி வச்சிருக்க ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், அதுக்கு எல்லாம் மீது மாரி சரோட விஷன்ல இருந்த ஹீரோல அது ஆகி மாறதுக்கு நீங்க பண்ணி வச்சிருக்க எல்லா விஷயம்
will not matter when this film will release, right? ஆனால் இந்த ஃபில்ம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரை கிடைக்கும் who can also act well. I'm so proud of you, Dhruv. I truly feel every single word I'm saying right now. And நீங்கள் எல்லாரும் இந்த தீபாவளிக்கு நம்ம படம் பார்க்கணும் ப்ளீஸ். இட்ஸ் a good film. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். And Mari sir, it truly means a lot to me நீங்கள் என்னை கூப்பிட்டு. ஆனால் சினிமாயை தாண்டி ஆக்ஷனில் கட்டுக்கு இடையில இருக்கிற அந்த மேஜிக்கை தாண்டி ஒரு ஹியூமன் டு ஹியூமன் ஒரு கனெக்ஷன் வரும்ல. ஸோ he has become kind of such a close friend of mine also. But இது இல்லை, இந்த ஸ்டேஜில் நான் சொல்கிறேன் சார், நெக்ஸ்ட் படத்தில் எனக்கு காஸ்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். But thank you so much for having me here, and please watch our film on October 17th for this Diwali. Thank you. ரஞ்சித்திலிருந்து தொடங்குறேங்க. ஆமாம், ரஞ்சித்துக்கும் எனக்குமான உறவு அல்லது கருத்து மோதல், விரிசல், விவாதம் எல்லாமே மேடையில் அப்படிதான் தொடங்கினது. ஆனால் ரஞ்சித் மாறி ரெண்டு பேருமே சினிமாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேரோட எனக்கு அதிக பழக்கம் இல்லை. ஒரு சில இடங்களில் பார்த்தது மட்டும்தான் இருக்கு. ஆனால் அவங்க ரெண்டு பேருடைய சினிமாவுடைய வரவை ஆராதிச்சு கொண்டாடினதில் நான் ஒருத்தன். அவங்க ரெண்டு பேருடைய வெற்றி வந்து அது என்னுடைய வெற்றியாக நான் பார்த்தேன். பல இடங்கள்ல அவங்க ரெண்டு பேருக்காக நான் விவாதம் செஞ்சிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது ரஞ்சித் ஒரு முறை என்ன அவர் படத்தில் நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தார். அவருடைய ப்ரொடக்ஷனில் ரொம்ப முக்கியமான படம், என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து ஆனால் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. சரி ஓகே, என்னோட அசிஸ்டன்ட் தான் கதை சொல்லுவான் அப்படின்னு. சரி கதை கேட்டேன், எப்படி இருக்குன்னாரு. என்னோட ஒப்பீனியனை சொல்லிட்டேன் நான். ஆனால் அந்த படத்தில் நடிக்கலை நான். ஆக்சுவலாக தண்டகாரண்யம் அது மிஸ் ஆயிடுச்சு. அது அவங்க பேசிட்டு போன டைமுக்கும் அந்த படம் தொடங்கினதுக்கான காலகட்டம் கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால நான் அதுக்குள்ளே என்னுடைய இறைவன் பெரியவன் ஷூட்டிங் கிளம்பிட்டதுனால பண்ண முடியலை. ஆனால் அதே ரஞ்சித்துடைய ப்ரொடக்ஷனில் மாரி செல்வராஜ் வந்து நடிக்கணும்னு என்கிட்ட கேட்குறாரு. மாரியே நான் முதல்ல பார்த்தது வந்து ஈழப்பிரச்சனையில் நானும் மன்னன் சீமானும் கைதாகும் போது அப்போ ராமுடைய அசிஸ்டண்டாக வருவார். அப்படி பார்த்த மாரி செல்வராஜ். அந்த மாரி செல்வராஜ் அதுக்கு பின்னாடி பரியேறும் பெருமாளில் பார்க்குறேன். பரியேறும் பெருமாளுடைய அந்த முதல் படத்திலேயே நான் யார் அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு இயக்குனர். அவருக்காக ஒரு சின்ன விழா கூட எடுத்தோம். நான், இயக்குனர் பாரதிராஜா சார், வெற்றிமாறன் எல்லாருமே சேர்ந்து. அந்த மாதிரி செல்வராஜ் வந்து இப்போ என்னை வந்து நடிக்கணும்னு கேட்குறாரு. ரஞ்சித் அண்ணன் தான் ப்ரொடியூசரு, நீங்கள் நடிக்கிறீங்களான்னு. நான் டைரக்டராக வந்து நடிக்க வந்தாலும் எனக்கு விருப்பமான அல்லது என் மனதுக்கு நெருக்கமான ஏதாவது இருந்தால் தான் நடிக்கிறது. நடிச்சே ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயத்திலையும் நான் இல்லை. அதனால் மாறி கேட்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஏன்னா மாறி போன்ற ஒரு இயக்குனர்கள் தமிழ் சினிமாவுக்கு அவசியம்னு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இருந்துகிட்டே இருக்கேன். மாரியும் சரி ரஞ்சித்தும் சரி, 1000 எதிர்ப்புகள் வந்தாலும் உங்கள் படைப்புகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னை போன்றவர்கள் உறுதுணையாக இருப்போம், பக்கத்திலே இருக்கும். அது எதை வந்தாலும் பார்க்கலாம், சண்டை செய்வோம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ மாறி கேட்டு கதை சொன்னார். கதை சொன்ன உடனே அவர் ஒரு கதை சொன்னார். சொல்லிட்டு இது நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் சார். சரியாக வருமா மாறின்னு? சரியாக வரும் சார், பண்ணுவேன் சார். சரி ஓகே பண்ணலாம் மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் போயிட்டு திருப்பி ஒரு 2-3 வாரம் கழிச்சு வந்தார். 2-3 வாரம் கழிச்சு வந்துட்டு, சார் நான் சொன்னேன், ரஞ்சித்தன்கிட்ட பேசினேன், அப்புறம் பார்த்தேன், டே அதை இப்படி இருந்தால் நல்லா இருக்குமாடா, இன்னும் கொஞ்சம் அதை மாற்றுறான்னு சொன்னார். திருப்பி வந்தார். திருப்பி வந்து எதையோ மாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நானும் அப்போ அப்படியா சரின்னு கேட்டுக்கிட்டேன்.
அவர் முதல்ல என்ன சொன்னாருன்றது என் மைண்டில் இல்லை, ரெண்டாவது என்ன சொன்னாருன்றது என் மைண்டில் இல்லை. நான் நடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். வெற்றிமாறன் கேட்ட உடனே எப்படி நடிக்கணும்னு ஒத்துக்கிட்டேனோ அது போல் மாறி கேட்ட உடனே நடிக்கணும்னு நான் ஒத்துக்கிட்டேன். அவ்வளோதான், அது என் மைண்டில் இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாரு சொல்லலைன்றதெல்லாம் அப்புறம். அப்புறம் அந்த படப்பிடிப்பு தொடங்கும் போது சில பிரச்சனைகளில் அப்போ நான் இல்லை. அப்புறம் படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தடவை ஃபோன் பண்ணுறாரு, சார் என்ன சார் போகலாமா சார் அப்படின்னு. என்ன மாதிரி விளையாடுறீங்களா நீங்கள் எப்போ ஜனவரி பிப்ரவரியில் கேட்டீங்க, இப்போ திடீர்னு வந்துருக்கீங்க, நீங்கள் ஷூட்டிங் போட்டீங்க கேள்விப்பட்டேன். சார் இல்லை சார், அது அப்படியே தான் இருக்குது, நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு. சரி மாதிரி வர்ற மாதிரி அப்படி தான் மாறி கூட இந்த படத்தில் நான் ஜாயின் ஆகிட்டேன். இப்போ அவரும் ஒரு டைரக்டரு, அந்த படத்தோட கதை பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவருக்கு தெரியும், சேஞ்சஸ் தெரியும், எல்லாருக்குமே அப்படி தான். அப்போ என் படத்தை கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும். நான் அவர் சொன்ன எந்த கதையும் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கேரக்டர் மற்ற விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஸ்பாட்டில் என்ன பண்ணுவாப்புலன்னா மாறி நான் அந்த கதையை முழுசாக ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரியே நினச்சி சொல்லுவாப்புல, சார் அந்த இருக்குல்ல சார் அந்த சீன் அப்படி இருக்குல்ல, அதுக்கடுத்து இதுவும் பார்ப்பல. நானும் தெரிஞ்ச மாதிரி நான் சரி சொல்லுவேன். எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. மாறி என்ன சொன்னாரோ அதை செஞ்சுருக்கேன் நான், அவ்வளவுதான். இந்த படத்தில் எப்படி வட சென்னையில் அந்த ராஜன் கேரக்டருக்கான வெற்றிமாறனை சேருமோ, இந்த பாண்டியராஜனுக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது மாரி செல்வராஜனுக்கு தான் போச்சு. அது எனக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. மாரியும் ரஞ்சித்தும் என் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு நான் நன்றி ரொம்ப. ஏன்னா மாறி நான் எப்போ எமோஷனலாக ஆகிற ஆள் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். மாறி அதை சொல்லும்போது அவர் எதிர்பார்த்ததை விட கூடுதல் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன்னாரு. அவர் தான் அதை வாங்கியிருக்காரு. அதனால் மாறிக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும்.